வணக்கம். இப்ப மாடிஃபையிங் அன் எக்ஸிஸ்டிங் ஃபைல். அதாவது மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் சம் சேஞ்சஸ் இன் த டேட்டா ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஃபைல். அதாவது எக்ஸிஸ்டிங் ஃபைலில் இங்கே ஒரு சிஎஸ்வி இருக்குது. இந்த சிஎஸ்வியில் ஏதாவது ஒரு இந்த டேட்டாவை நான் மாற்றணும் அப்படின்னா அது மாடிஃபிகேஷன். இந்த டேட்டாவை நான் மாற்றுறேன் அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம், மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அடிஷ்னலாக இன்னொன்று ஒரு என்ட்ரி ஆட் பண்ணுறோம், ஆடிங் மோர் டேட்டா இந்த 5வது ரோ ஒன்று ஆட் பண்ணுறோம், அதுவும் மாடிஃபிகேஷன் தான். இப்போ இந்த மாடிஃபிகேஷன் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வரப்போகிற செக்மெண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராமுக்கு போயிடுறேன். இப்போ நான் மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் சிஎஸ்வி மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்னோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து டேட்டாவை ரீட் பண்ண போகிறேன். வித் ஓப்பன் ஆஃப் எனக்கு வந்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸில், ஸோ தீஷுவமில், டெஸ்க்டாப்பில் டேட்டா ஒன் டாட் சிஎஸ்வி இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ரீட் மோடில் ரீட் பண்ணுறேன். அதுக்கான ஹேண்டில் வந்து எஃப்பி அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ சிஎஸ்வி டாட் ரீடர் ஆஃப் எஃப்பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், இதை நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் எப்பயும் அசைன் பண்ணுவேன், ரிசல்ட் ஈக்குவலன் டு அப்படின்னு கொடுப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஐ இன் ரிசல்ட் பிரிண்ட் ஐ அப்படின்னு நான் கொடுப்பேன். இதுதான் ஆக்சஸிங், பிரிண்ட் ஐ அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் ஆக்சஸிங் த ரோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மணிகண்டன் அப்படின்ற ஒரு டேட்டாவை வேறு நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ ஒரு என்ட்ரி நமக்கு தேவைப்படுது, ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்கான மாடிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது. இப்போ நான் ஒரு சின்ன வேலை செய்ய போகிறேன். புதுசாக ஒரு லிஸ்ட்டை நான் டேட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிஏடின்ற லிஸ்ட்டுக்குள்ளார நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபீட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பிரிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு டிஏடி டாட் அப் அண்ட் ஆஃப் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே வந்துட்டு டிஏடி இஸ் நாட் ஒன்ஸ் அகெயின் இப்போ டிஏடியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. குட். இப்போ ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே டேட்டா தான் இந்த ரோல் நம்பர் 3 நேம் மட்டும் மணிகண்டன்லேருந்து வேறு ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன், செல்வன் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ நான் டிஏடி ஆஃப் 3ல 3rd ரோவில் எனக்கு வந்து நியூவாக சேஞ்ச் பண்ண பேர் என்ன, செல்வன் அப்படின்றது தான். செல்வன். எனக்கு அட்ரஸ்லாம் ஏஜும் அதே தான், அதை மட்டும்தான் மாடிஃபை பண்ண போகிறோம். ஹர்மனூர் மெயின் ரோட், சேலம். இதுதான் டீட்டெயில். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஏடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டீட்டெயில் சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கே மணிகண்டன் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னாச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபைலுக்கு ரைட் பண்ணணும்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைலுக்கு ரைட் பண்ண போகிறேன். ஃபைலுக்கு ரைட் பண்ணுறதா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி, திருப்பியும் வந்து ஓப்பன் பண்ணுறேன். வித் ஓப்பன் யூசர்ஸில், டெஸ்க்டாப்பில் டேட்டா ஒன் டாட் சிஎஸ்வியை நான் ரைட் மோடில் எழுதுகிறேன். அதுக்கான ஃபைல் பாயிண்டர் வந்து எஃப்பி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிஎஸ்வி டாட் ரைட்டர் ஆஃப் எஃப்பி அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த சிஎஸ்வி ரைட்டருக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், ரைட்டர் ஈக்குவலன் டு அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், ரைட்டர் டாட் ரைட் ரோஸ் ஆஃப் இந்த டிஏடி தானே இப்போ அடிஷ்னலாக இந்த லிஸ்ட்டு, அதுதானே அப்டேட்டட் லிஸ்ட்டு, டிஏடி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது எனக்கு போய் பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா ஒன் டாட் சிஎஸ்வியில் பார்த்தீங்கன்னா எனக்கு மணிகண்டன் அப்படின்றது செல்வன் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு மணிகண்டன்றது வந்து என்ன ஆகுது, செல்வன் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. இதுதான் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். ஆடிங் அண்ட் அனதர் ரோ அப்படின்னு சொல்லுவோம்ல. இங்கே பாருங்க, ஆடிங் அண்ட் அனதர் ரோ, இன்னொரு ரோ நான் ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு மெத்தட் இருக்குது பாருங்க. ரைட்டர் டாட் ரைட் ரோ அப்படின்னு கொடுத்தாவே போதும். எதை ஆட் பண்ண போகிறீங்க, 5வதா ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அவரு பேர் 5வதா
ஒரு டேட்டா ஆட் பண்ண போகிறேன். அவர் பேர் தங்கம், அவரோட ஏஜ் 14, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஈரோடில் இருக்கார். இப்போ இந்த புதுசாக ஒரு டேட்டாவை ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஆடிங் தான், இதுவும் மாடிஃபிகேஷன்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபைலை போய் டைரெக்டாக பார்க்கலாம். பார்த்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், தங்கம் அப்படின்ற ஒரு ரோ ஆட் ஆயிடுச்சு. தங்கம் அப்படின்ற ஒரு ரோ நமக்கு ஆட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இதுதான் வந்து ஆடிங், அதாவது ஒரு மாடிஃபையிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல். மாடிஃபிகேஷனும் பண்ண முடியும், ஆடும் பண்ண முடியுன்றத இந்த ப்ரோக்ராம் மூலிமா நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.